ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஹவுஸ் ஓனரோட பேத்திக்கு பர்த்டே ஃபங்க்ஷனு. அதுக்காக நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வாடகை இருக்கிறவங்க, அந்த தெருவில் இருக்கிறவங்க, அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு இருக்கோம். பஸ் பார்த்தீங்கன்னா வேலைக்கா, அதாவது எங்கள் ஹவுஸ் ஓனர் அக்கா தான் வச்சிருக்காங்க. அவங்க பேர் பார்த்தீங்கன்னா வேலைக்கா. எங்க ஹவுஸ் ஓனர் அக்காவுக்கு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகல. அவங்க அக்கா பையனை தான் அவங்க சின்ன வயசுல இருந்தே வளர்த்துட்டு இருந்தாங்க. அவங்க ஸ்கூல் படிச்சது, காலேஜ் படிச்சது, கல்யாணம் ஆகிற வரைக்குமே இங்கேயே தான் இருந்தா. இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் வந்து பாத்துட்டு போறது, சாட்டர்டே சண்டேல வருது, ஒரு நல்ல நாள் அது மாதிரி வருது, எல்லாமே போயிட்டே இருப்பான். சரி, அதனால பாத்தீங்கன்னா அவனோட நேட்டிவ் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் தான். அதனால அவனுக்கு கல்யாணம் பண்ணதும் காஞ்சிபுரத்துல தான் பண்ணாங்க. சரி, பர்த்டே ஃபங்க்ஷனும் அங்கதான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு முடிவாயிடுச்சு. அதனால பாத்தீங்கன்னா எல்லாருமே கிளம்பியாச்சு. ஆக்சுவலா சொல்ல போனா ஒரு காலையில 8:30 மணிக்கெல்லாம் பஸ் வந்துடும் சொல்லியிருந்தாங்க. ஆனா அன்எக்ஸ்பெக்டடா எங்க தெருவுல பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு ஒரு 2 வீடு தள்ளி ஒரு டெத் ஆயிடுச்சு. அதனால யாராலையும் சீக்கிரமா கிளம்ப முடியல, பஸ்ஸும் வர முடியல. அந்த சைடு பந்தல்லாம் போட்டு வச்சிருந்ததுனால எங்களாலேயும் அந்த சைடு போக முடியல, அந்த மாதிரி இருந்து. அதனால பஸ் வர பாத்தீங்கன்னா 10:30 மணி அந்த போல ஆயிடுச்சு. கிளம்புறதுக்கு 11 மணி ஆயிடுச்சு. இந்த டிராபிக்ல நாங்க அங்க எல்லாருமே போய் ஆளுங்க ஒண்ணு கிளம்பி வர முன்ன பின்ன லேட் ஆயிடுச்சு. நாங்க அங்க போய் சேர்றதுக்கு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு மணி 1:30 அந்த 1:30 ஆயிடுச்சு. சொல்ல போனா 1:30 ஆயிடுச்சு நாங்க அங்க போய் சேர்றதுக்கு. நாங்க போறதுக்கு முன்னாடியே கேக்கெல்லாம் கட் பண்ணிட்டு ஃபங்க்ஷனே முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு பர்த்டே பேபியை பார்த்துட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு மொய் கவர்லாம் அவங்க கிட்ட கொடுத்துட்டு பேசிட்டு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு கீழே சாப்பிட்றதுக்கு வந்துருந்தோம். கீழே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெஜ் இருந்தது, நான்வெஜ் இருந்தது. வெஜ் பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், சாப்பாடு, சாம்பார், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வத்த குழம்பு, கூட்டு, பொரியல், அப்பளம் அந்த மாதிரி இருந்தது. நான்வெஜ் பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, 65, அதுக்கப்புறம் பிரெட் அல்வா, கத்திரிக்காய் இது, இந்த ஆனியன் ரைத்தா, அந்த மாதிரி நான்வெஜ்ல வச்சிருந்தாங்க. வெஜ் ஏன்னா சாட்டர்டேன்றதுனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதனால இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருந்தாங்க. அவங்க யாருக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி பிரிச்சு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்டா ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க, அதையும் சாப்பிட்டுட்டு இருந்தாச்சு. சரி, இப்படியே பஸ் எடுத்துடுவாங்கன்னு பார்த்தா அப்புறம் பாத்தீங்கன்னா இல்ல, வேலைக்கா என்ன சொல்லிட்டாங்க, அங்க வீட்டுக்கு போயிட்டு போலாம், அவங்க புதுசா வீடு கட்டியிருக்காங்க, சரி அதையும் இதோட எப்போ வர போறீங்க, அதையும் போய் பார்த்துட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டாங்க. நாளைக்கு 3 பேருக்குமே மனஸ்தாபம் எதுவும் வரக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா 3 பேருக்குமே அவங்கவுங்க விருப்பப்படி அவங்கவுங்க டிசைன்ல ஏற்ற மாதிரி 3 பேருக்குமே தனித்தனியா வீடு கட்டி கொடுத்தாச்சு. இந்த செகண்ட் வீடு கட்டும் போது, இப்போ வீடு கட்டி பால் காசும் போது பாத்தீங்கன்னா லாக்டவுன்ல வீடு கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அப்ப கூப்பிட்டு இருந்தாங்க. நானும் இதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற வீட்டுல பாத்தீங்கன்னா ஃப்ரீயா, அதனால எங்க 2 ஃபேமிலி மட்டும் பாத்தீங்கன்னா ஆட்டோலயே போயிட்டு ரிட்டர்ன் வந்திருந்தோம். இப்ப இந்த 3வது வீடு கட்டிருக்காங்க இல்லையா, அந்த இடம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஃபுல்லா தென்னை மரம், வாழை மரம், கொய்யாக்கா மரம், அந்த மாதிரி மரம் இருந்தது. இப்ப அது எல்லாமே எடுத்துட்டு தான் அவங்க வீடு கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட்லயும் பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல கேட்டு கட்டியும் தென்னை மரம் இருந்தது, அதையும் எடுத்துட்டு இருக்கிறாங்க. தரை விரிசல் விடுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தென்னை மரத்தையுமே, தென்னை மரம் இருந்தது அடையாளமே தெரியாத அளவுக்கு ஒரு மரம் கூட கிடையாது. ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு இருந்த எல்லா தென்னை மரத்தையும் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப மரம் பாத்தீங்கன்னா இது சப்போட்டா மரமும், எலுமிச்சை மரமும், மருதாணி மரமும், இது செம்பருத்தி செடி, இந்த மாதிரி 2-3 பூச்செடி இவ்வளவுதான் இருக்கு. மத்த எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காங்க. வீடு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா அழகா இருந்தது. 3 பேருக்குமே 3 விதமா நல்லா கட்டியிருந்தாங்க. எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்குள்ளே லேட் ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாரும் வாங்க போலாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் வேலைக்கா நான் இங்கதான் இருப்பேன், ஒரு 2-3 நாள் கழிச்சுதான் வருவேன், நீ வீட்டை வாங்க போய் பாத்துக்கோ, பஸ்ல ஒரு சில திங்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்துன்னு போய் வீட்டுல வச்சுடு, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு. அங்கிருந்து கிளம்பும் போதே பாத்தீங்கன்னா மணி 3:15 அந்த மாதிரி ஆயிடுச்சு. 3:30 நினைக்கிறேன் நாங்க அங்கிருந்து கிளம்பும் போது. சரி, பஸ் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தாண்டின உடனே மழை பிடிச்சிக்கிச்சு. டிராபிக் ஒரு பக்கம், மழை ஒரு பக்கம், அப்படி இப்படி அசைஞ்சு எங்க வீட்டுக்கு சேர்றதுக்கு பாத்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோவை தொடர்ந்து கண்டினியூஸா பார்க்கணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன்ல ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.